நீர்த்தேவதையும் காகங்களும். ஒரு அழகான காட்டோட நடுவுல ஒரு சின்ன நதி ஒண்ணு இருந்துச்சு. அந்த நதியோட பக்கத்துல ஒரு இனிப்பான செரிப்பழ மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்தோட கிளையில ஒரு காகங்கள் வீடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. ரெண்டு காகங்களும் தினமும் அந்த மரத்துல இருக்கிற இனிப்பான பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த நதியில இருந்து குளிர்ந்த தண்ணீரை குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா காட்டை சுத்தி வர்றத வழக்கமா வச்சிருந்தாங்க. இப்படி ஒரு நாள் காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனு கோமல்ங்கிற ரெண்டு சின்ன குருவிகள் அடைக்கலம் தேடி நாம்பூர் காட்டுக்கு வந்தாங்க. அப்படி பறந்து வந்த அந்த குருவிகளோட கண்களுக்கு அந்த செரிப்பழ மரம் தென்பட்டுச்சு. அந்த மரத்தை பார்த்ததுமே ரெண்டு குருவிகளுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. மீனு, அந்த மரம் ரொம்ப அழகா இருக்குல்ல. நாம வீடு கட்டுறதுக்கு அந்த மரம் தான் சரியா இருக்கும். ஆமா கோமல், எனக்கும் அந்த மரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம அந்த மரத்தோட கிளையிலேயே இந்த மழை நிக்கிறது வரை உட்கார்ந்துப்போம். மழை நின்னதுமே நமக்குன்னு ஒரு அழகான கூட்டை கட்டிக்கலாம். சரி மீனு, வா இப்பவே அந்த மரத்தோட பக்கத்துல போவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் அந்த செரிப்பழ மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. அந்த இரவு முழுவதும் அந்த மரத்தோட கிளையில உட்கார்ந்து ரெண்டு குருவிகளும் தங்களோட பொழுத கழிச்சாங்க. அப்படியே மறுநாள் காலை வந்துச்சு. கோமல் குருவி காட்டுல நிறைய இடங்கள்ல அலைஞ்சு திரிஞ்சு மரக்குச்சிகளை எடுத்துட்டு வந்துச்சு. மீனு குருவியோ அந்த மரக்குச்சிகளை வச்சு ஒரு அழகான சின்ன கூட்டை கட்டுச்சு. தங்களோட வீட்டின் பக்கத்துல ரெண்டு குருவிகள் கூடு கட்டுறத பார்த்த ரெண்டு காகங்களும் ரொம்ப கோபப்பட்டாங்க. அவங்க அந்த குருவிகளை எப்படியாச்சும் இங்க இருந்து விரட்டணும்னு நினைச்சாங்க. கலு, பாத்தீங்களா, இப்போ இந்த செரிப்பழத்தை சாப்பிடுறதுக்கு ஒரு குருவி குடும்பமும் வந்துடுச்சு. நாம எப்படியாச்சும் அந்த குருவிகளை இங்க இருந்து விரட்டி ஆகணும். அது எப்படி முடியும் ராணி? மரங்கிறது எல்லா பறவைகளுக்கும் பொதுவானது தானே. அந்த பறவைகளை விரட்டுறதுக்கு நான் ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் தன்னோட திட்டத்தை காலு காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. இந்த திட்டம் ரொம்ப அருமையா இருக்கு. இத மட்டும் நம்ம செஞ்சோம்னா அந்த குருவிங்க நிச்சயமா இங்க இருந்து ஓடிடுவாங்க. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. மீனு குருவியும் கோமல் குருவியும் தங்களோட கூட்டுல ரொம்ப அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட ரெண்டு காகங்களும் வெளியில இருந்து மரக்கிளைகளையும் மரக்குச்சியையும் கொண்டு வந்து அந்த நதிய ரொம்ப அசுத்தம் பண்ணி வச்சாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. அந்த நதியில வசிச்சு வந்த மணிமாலாங்கிற ஒரு நீர் தேவதை வழக்கம் போல செரிப்பழங்களை சாப்பிடுறதுக்காக அந்த நதியோட கரைக்கு வந்தாங்க. என்னோட அழகான இந்த நதிய யாரு இவ்ளோ மோசமாக்கி போட்டது? அந்த சமயத்துல மணிமாலா செரி மரத்தோட கிளையில ரெண்டு குருவிங்க புதுசா கூடு கட்டி இருக்கிறத பாத்துச்சு. நிச்சயமா இந்த குருவிக தான் என்னோட அழகான நதிய அசுத்தம் பண்ணி இருக்கணும். ஹே குருவிகளா, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. இந்த செரி மரத்துல நீங்க கூடு கட்ட கூடாது. பாருங்க, என்னோட நதிய எவ்வளவு அசுத்தமாக்கி வச்சிருக்கீங்க. நீர் தேவதையே, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க நேத்துக்கு தான் இங்க கூடு கட்டணும். தவறுதலா மரக்கிளைகளும் மரக்குச்சிகளும் உங்க நதியில விழுந்துடுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா நீங்க இங்க இருந்து இடத்த காலி பண்ணிடுங்க. நீர் தேவதையே, கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. நான் இன்னும் 2 நாட்கள்ல முட்டை இட்டுருவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கூட்டை கட்டி இருக்கோம். முட்டையில இருந்து என் குஞ்சுகள் வெளிவந்ததுமே நாங்க இங்க இருந்து போயிடுறோம். சரி, உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் தரேன். நீங்க முட்டையிட்டு குஞ்சுகள் வெளியே வந்ததுமே இங்க இருந்து போயிடணும். அது வரைக்கும் இந்த செரி மரத்துல இருந்து நீங்க ஒரு பழத்தை கூட சாப்பிடக்கூடாது. சரி நீர் தேவதையே, நாங்க நிச்சயமா சாப்பிட மாட்டோம். ரெண்டு காகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கலு, பாத்தீங்களா, என்னோட திட்டம் எவ்வளவு அருமையா செயல்பட்டிருக்கு. இனிமே செரிப்பழத்தை பத்தி நமக்கு எந்த கவலையும் இல்ல. ஆமா ராணி, அந்த குருவிக தானாகவே இந்த மரத்தை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு காகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னில இருந்து அந்த ரெண்டு பறவைகளும் செரி மரத்தோட கனிகளை சாப்பிடல. அவங்க காட்டுல ரொம்ப தூரம் பறந்து போய் உணவு தேடி சாப்பிட்டு வந்தாங்க. அன்னைக்கு இரவு மீனுக்குருவி தான் கூட்டுல 2 முட்டைகளை இட்டது. இத பார்த்த ரெண்டு குருவிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாம கூடிய சீக்கிரம் நாம வேற ஒரு பாதுகாப்பான மரத்துக்கு போயிடலாம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களும் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஆமா மீனு, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. நான் கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல மரக்கிளைய பாக்குறேன். இந்த மாதிரியே ஒரு 2 நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் அந்த காட்டோட குகையில இருந்து ஒரு மோசமான பாம்பு வெளியே வந்துச்சு. தினமும் தவளைகளையும் சிலந்திகளையும் சாப்பிட்டு சாப்பிட்டு
என் நாக்கு மறுத்தே போயிடுச்சு. இன்னைக்கு இந்த காட்டுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பறவைகளோட முட்டைய சாப்பிடணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோசமான பாம்பு முட்டைய தேடி அங்கிருந்து போச்சு. நதிக்கரையோட பக்கத்துல வந்த பாம்புக்கு மீனுக்குருவியோட முட்டைகள் தென்பட்டுச்சு. 2 முட்டைகள். எனக்கு இன்னைக்கு விருந்துதான். இந்த 2 முட்டைகளும் சாப்பிட்டா இன்னைக்கு முழுவதும் நான் சாப்பாடே சாப்பிட வேண்டாம். அப்படின்னு சொன்ன அந்த பாம்பு ரொம்ப சந்தோஷமா மரக்கிளையில போய் முட்டைகளை சாப்பிட ஆரம்பிச்சது. ராணி, அங்க பாத்தியா? அந்த பாம்பு மீனுவோட முட்டைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சாப்பிடட்டும், அப்ப அந்த குருவிங்க சீக்கிரம் இங்க இருந்து போயிடுவாங்க. அந்த சமயத்துல நீர்தேவதை அந்த இடத்துக்கு செரி பழத்தை சாப்பிடுறதுக்காக வந்தாங்க. ஐயோ, அந்த அப்பாவி பறவைகளோட முட்டையை இந்த பாம்பு சாப்பிடுதே. அப்படின்னு சொன்ன நீர்தேவதை தன்னோட சக்தியால அந்த மோசமான பாம்பை கீழே தள்ளி போட்டாங்க. ஹே நீர்தேவதே, நீ இப்படி செய்ததுக்கு ரொம்ப வருத்தப்பட போற. நான் நிச்சயமா உன்னை பழி வாங்குவேன். அந்த சமயத்துல மீனுவும் கோமலும் உணவு தேடிக்கிட்டு தங்களோட கூட்டுக்கு வந்தாங்க. கூட்டுல ஒரு முட்டை உடைஞ்சிருக்கிறத பார்த்த 2 குருவிகளும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. பறவைகளை பார்த்ததுமே அந்த மோசமான பாம்பு புதருக்கு இடையில போய் ஒளிஞ்சிடுச்சு. நீர்தேவதையே, நீங்க எதுக்காக எங்க முட்டைய உடைச்சிங்க? உங்ககிட்ட நாங்க சீக்கிரம் இங்க இருந்து போயிடுவோம்னு சொன்னோம்ல. குருவிகளே, நான் உங்க முட்டையை உடைக்கல, நம்புங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட பாம்பு மெதுவா தண்ணீருக்குள்ள வந்துச்சு. அப்படி வந்த பாம்பு நீர்தேவதைய பழி வாங்குறதுக்காக அவங்கள கடிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. ஐயோ, பாம்பு என்ன கடிச்சிடுச்சு, பாம்பு என்ன கடிச்சிடுச்சு. ஐயோ, நான் இப்ப இறந்து போயிடுவேன், என்ன காப்பாத்துங்க. நீர்தேவதை மேல எந்த தப்பும் இல்ல. அந்த பாம்பு தான் உங்க முட்டைய சாப்பிட்டு இந்த குளத்தை நாசப்படுத்தினது கூட எங்களோட வேலைதான். இந்த நீர்தேவதை ரொம்ப நல்லவங்க. இவங்களோட சக்தியால தான் இந்த செரிப்பழ மரமே இங்க இருக்கு. தயவு செஞ்சு பறவைகளே, அவங்கள காப்பாத்துங்க. கோமல், நீங்க சீக்கிரம் போய் பச்சளைகளை எடுத்துட்டு வாங்க. உடனே கோமல் குருவியும் ரொம்ப வேகமா பச்சளைகளை எடுத்துட்டு வந்துச்சு. அந்த இலைகளோட சார நீர்தேவதையோட கையில போட்டதுமே அவங்களோட பாம்பு கடி சரியாகிடுச்சு. குருவிகளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என் உயிரையே காப்பாத்திட்டீங்க. இனிமே நீங்க தாராளமா இந்த செரி மரத்துல இருக்கலாம். அப்படின்னு சொன்ன நீர்தேவதை 2 குருவிகளையும் அந்த செரி மரத்துல இருக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. அன்னையில இருந்து அந்த காகங்கள், குருவிகள், நீர்தேவதை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. கர்வம் கொண்ட தேவதை. ஒரு சமயம் நாம்பூர் காட்டையும் டோல்பூர் காட்டையும் நயில்ங்கிற ஒரு பெரிய நதி 2ஆ பிரிச்சிருந்துச்சு. ஒரு நாள் மணிமாலாங்கிற ஒரு அழகான நீர்தேவதை தன்னோட நீர் ராஜ்யத்துல இருந்து வெளியே வந்து காட்டோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மணிமாலாவோட கண்களுக்கு ஒரு சின்ன லிச்சி செடி தென்பட்டுச்சு. இந்த லிச்சி செடி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. என்னோட சக்தியால இதை இப்பவே ஒரு பெரிய மரமா மாத்துறேன் அப்படின்னு சொன்ன மணிமாலா தன்னோட சக்தியால அந்த சின்ன லிச்சி செடிய ஒரு பெரிய மரமா மாத்திட்டாங்க. அந்த மரம் முழுவதும் நிறைய லிச்சி பழங்கள் பழுத்து அழகா தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. பழுத்த லிச்சி பழங்களோட வாசம் காடு முழுவதும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அதை நுகர்ந்தபடியே நிறைய பறவைகள் லிச்சி பழங்களை சாப்பிடுறதுக்காக வந்தாங்க. அந்த லிச்சி மரத்து மேல உட்கார்ந்து நிறைய பறவைகள் பழத்தையும் சாப்பிட்டாங்க. வழக்கம் போல மணிமாலா நீர் ராஜ்யத்துல இருந்து வெளியே வந்து லிச்சி மரத்தை பார்த்தா. பறவைகள் எல்லாரும் லிச்சி மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த மணிமாலா ரொம்பவும் கோபப்பட்டா. ஹே ஷூ 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 பறவைகளா, இங்க இருந்து ஓடி போங்க. நீங்க ஒழுங்கா இங்க இருந்து போகல, உங்க எல்லாரையுமே நான் கூண்டுக்குள்ள அடைச்சிருவேன். மணிமாலாவோட பேச்ச கேட்ட எல்லா பறவைகளும் ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க லிச்சி பழங்களை சாப்பிடாமலே அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இந்த காட்டுல இருக்கிற பறவைகள் கிட்ட இருந்து என் லிச்சி பழங்களை நான் நிச்சயமா பாதுகாத்தாகணும் அப்படின்னு சொன்ன மணிமாலா லிச்சி பழங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு யோசனையை யோசிக்க ஆரம்பிச்சா. ஐடியா! நான் என் மரத்துல இருக்கிற எல்லா பழங்களையும் எண்ண போறேன். எந்த பறவைகள் என் மரத்துல இந்த பழத்தை சாப்பிட்டாலும் நான் சரியா கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்ன மணிமாலா அந்த லிச்சி மரத்துல இருக்கிற எல்லா பழங்களையும் எண்ண ஆரம்பிச்சா. மணிமாலா மறுபடியும் தன்னோட ராஜ்யத்துக்கு போயிட்டா. கொஞ்ச நேரத்திலேயே காலுக்காக உணவு தேடி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு.
அப்படி வந்த காலுக்காகும் அந்த லிச்சி மரத்தை பார்த்துச்சு. அட அட அட, நம்ம காட்டுல லிச்சி மரம் இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாதே. மரம் முழுவதும் எவ்வளவு பழங்கள் பழுத்து தொங்குது. இந்த லிச்சி மரத்தோட சுவைய நான் இப்பவே பார்க்கணும் அப்படின்னு சொன்ன காலுக்காகும் அந்த மரத்து மேல உட்கார்ந்து லிச்சி பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. இந்த பழம் ஒவ்வொன்றும் எவ்வளவு ஜூசியா இருக்கு. இதை இப்பவே கொண்டு போய் ராணிக்கு கொடுக்கணும். அவளும் இந்த ருசியான பழத்தை சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. காலுக்காகும் தான் மனைவிக்காக ஒரு லிச்சி பழத்தை பறிச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயத்துல கூட்டுல மீனுக்குருவியோட குழந்தை ரொம்ப பசியோட உட்கார்ந்திருந்தா. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொடுங்க. மகளே சாரா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. நம்ம காட்டுல இருக்கிற எந்த மரத்துலயுமே இப்ப எந்த பழங்களும் இல்ல. காட்டுல இப்போ ரொம்ப உணவுக்கு தட்டுப்பாடு. அம்மா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு உனக்கான சாப்பாட கொண்டு வரேன். ராணி, இங்க பாத்தியா, நான் இன்னைக்கு உனக்காக லிச்சி பழத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த பழம் ரொம்ப இனிப்பாட்டும் ரொம்ப ஜூசியாட்டும் இருக்கு. அப்படியா காலு, சீக்கிரம் அந்த பழத்தை கொடுங்க, நான் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகும் அந்த லிச்சி பழத்தை சாப்பிட்டுச்சு. ஆமா ஆமா காலு, இந்த பழம் ரொம்ப இனிப்பா இருக்கு. ரெண்டு காகங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத மீனுக்குருவி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. காலுவண்ணா, காலுவண்ணா, இந்த லிச்சி மரம் எங்க இருக்கு? தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. சாரா ரொம்ப பசியோட இருக்கா. மீனு, அதுவா, நான் காட்டுல ரொம்ப தூரமா பறந்துகிட்டு இருந்தேன். ஹே காலு, காலு, அந்த குருவி கிட்ட லிச்சி மரம் எங்க இருக்குங்கிற விஷயத்த சொல்லாதீங்க. நாம மட்டும்தான் அந்த மரத்துல இருக்கிற மொத்த பழத்தையும் சாப்பிடணும். மீனு, எனக்கு இந்த லிச்சி மரம் எங்க இருக்குன்னு எல்லாம் தெரியாது மீனு. நான் பறந்து போற வழியில கீழே கடந்துச்சு, அததான் நான் எடுத்துட்டு வந்தேன். காலுக்காக சொன்னதை கேட்ட மீனுக்குருவி ரொம்ப வருத்தமாகிடுச்சு. மகளே சாரா, நீ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோமா. அம்மா நிச்சயமா உனக்கான உணவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைக்கு உணவு தேடி ரொம்ப தூரமா பறந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே காட்டுல சாயங்கால வேலை வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். எனக்கு இன்னும் எந்த உணவுமே கிடைக்கலையே. வீட்டுல என் குழந்தை வேற பசியோட காத்துக்கிட்டு இருப்பா. அந்த சமயத்துல மீனுக்குருவியோட கண்களுக்கு தரையில கொஞ்சம் காஞ்ச தானியங்கள் இருக்கிறது தென்பட்டுச்சு. அப்பாடா, இந்த காஞ்ச தானியங்கள் என் மகளோட பசிய நிச்சயமா போக்கிடும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. சாரா, அம்மாக்கு இன்னைக்கு இந்த தானியங்கள் மட்டும் தாமா கிடைச்சது. நீ இத சாப்பிடு. நாளைக்கு அம்மா பக்கத்து காட்டுக்கு போய் உனக்கு நிறைய இனிப்பான பழங்களை கொண்டு வரேன். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மணிமாலா வழக்கம் போல நீர்ல இருந்து வெளியே வந்து தன்னோட லிச்சி பழங்களை பார்த்தா. பிறகு அந்த மரத்துல இருக்கிற எல்லா பழங்களையும் எண்ண ஆரம்பிச்சா. என்ன இது, என் மரத்துல 2 லிச்சி பழங்கள் குறையுது. ஏதோ ஒரு பறவைகள் என் பழத்தை சாப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன மணிமாலா தன்னோட மந்திர சக்தியால கடுமையான விஷம் கொண்ட ஒரு பாம்பை வரவழைச்சா. ஹே நாகப்பாம்பே, நீ இந்த லிச்சி மரத்தோட கிளைகள்ல போய் ஒளிஞ்சுக்கோ. எந்த பறவைகள் இந்த மரத்துல வந்து என் பழத்தை சாப்பிட்டாலும் சரி, அவங்கள நீ கொன்னுடு. சரி எஜமானி அம்மா, நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு லிச்சி மரத்தோட கிளையில போய் மறைஞ்சு உட்கார்ந்துச்சு. இனி எந்த பறவைகள் என் லிச்சி பழங்களை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமாலா மறுபடியும் தண்ணீர் ராஜ்யத்துக்குள்ள போயிட்டாங்க. அம்மா, உணவு தேடி பக்கத்து காட்டுக்கு போறேன். நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீ பத்திரமா இங்கேயே உட்கார்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. அந்த குருவி இன்னைக்கு பக்கத்து காட்டுக்கு உணவு தேட போகுது. அந்த குருவி திரும்பி வர்றதுக்குள்ள லிச்சி பழங்களை சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு கொத்து லிச்சி பழத்தை கொண்டு வாங்க. சரி ராணி, இப்பவே அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் லிச்சி மரம் இருக்கிற இடத்துக்கு போச்சு. ஆஹாஹா, எந்த பறவைகளுக்குமே இங்க லிச்சி பழம் இருக்கிற விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பழம் முழுவதும் எனக்கும் ராணிக்கும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் அந்த மரத்து மேல உட்கார்ந்து லிச்சி பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. மரத்தோட கிளையில விஷம் கொண்ட நாகப்பாம்பு மறைஞ்சிருக்கிற விஷயம் காலுக்காகத்துக்கு தெரியாது. அந்த நேரத்துல மணிமாலா தண்ணீருக்குள்ள இருந்து வெளியே வந்தா. காலுக்காக லிச்சி பழங்களை சாப்பிடுறத பார்த்த மணிமாலா ரொம்பவும் கோவப்பட்டா. ஹே ஷூ ஷூ,
காகமே, என் மரத்துல இருந்து போ, என் பழங்களை சாப்பிடாத. அட நீர் தேவதையே, உன்னால என்னை என்ன பண்ண முடியும்? இந்த லிச்சி பழங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் தான் இத சாப்பிடுவேன். என் பழத்தை சாப்பிட்டது மட்டும் இல்லாம என்கிட்ட திமிரா வேற பேசுறியா? ஹே பாம்பே, என்ன செய்துகிட்டு இருக்க? அந்த காகத்தை வந்து பொடி. சரி எஜமானி அம்மா, இப்பவே இந்த காகத்தை நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொன்ன அந்த நாகப்பாம்பு காலு காகத்தை பிடிச்சிடுச்சு. ஐயோ காப்பாத்துங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. பாம்பு பாம்பு, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. உன்னை கடிச்சு சாப்பிடுறதா இல்ல விழுங்கி சாப்பிடுறதா, என்ன செய்யறது? அந்த சமயத்துல மீனுக்குருவி பக்கத்து காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. காகத்தோட அழுகிற சத்தத்தை கேட்ட மீனுக்குருவி அந்த சத்தம் கேக்குற இடத்த நோக்கி வந்துச்சு. பாம்பு காகத்தை பிடிச்சிருக்கிறத பார்த்த மீனுக்குருவி அந்த நாகப்பாம்போட தலையில கொத்த ஆரம்பிச்சது. இதனால நிலை தடுமாறி நாகப்பாம்பு கீழே விழுந்துச்சு. மீனுக்குருவியும் காலுக்காகமும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ஹே பாம்பே, உன்னால எந்த பிரயோஜனமும் இல்ல, நீ வந்த இடத்துக்கே திரும்பி போயிடு. உடனே நாகப்பாம்பு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. இந்த லிச்சி பழங்களை பாதுகாக்க முடியாது. என் நீர் ராஜ்யத்துக்குள்ள எனக்குன்னு நான் இன்னொரு லிச்சி மரத்தை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமாலா மறுபடியும் தன்னோட ராஜ்யத்துக்குள்ளேயே போயிட்டாங்க. காலுக்காகவும் ஒரு கொத்து லிச்சி பழத்தை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி கிட்ட வந்துச்சு. இந்தா, உனக்காக நான் லிச்சி பழத்தை கொண்டு வந்திருக்கேன். நீயும் உன் பொண்ணும் இந்த பழத்தை சாப்பிடுங்க. ஹே காலு, லிச்சி பழத்தை நான் தானே கேட்டேன், அத மீனுக்குருவி கிட்ட கொடுக்கறீங்க. அதை இப்பவே வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. உடனே காலுக்காகவும் தான் மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. மீனு, என்ன மன்னிச்சிடு. உனக்கு ஒரு பழம் தர மனசு இல்லாம நான் உன்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன். ஆனா நீ என் கணவரோட உயிரையே காப்பாத்திட்ட. ராணி அக்கா, இதுல என்ன இருக்கு? நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டமான நேரங்கள்ல உதவி செய்யறதுதான் உண்மையான மனிதாபிமானம். அன்னையில இருந்து அந்த குருவியும் காக்கையும் ரொம்ப நல்ல நண்பர்களா மாற ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹர்ஷா, ஜானு, ஹர்ஷிதா, தீப்திதா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிலா, ஜீவா, ரக்ஷித், தருண், வனிஷ்கா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கல்பனா, ஆதினி, ஆரியன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கிருஷ்ணசாய், ஹரிஹரன் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் மதுக்குட்டி, ஹாய் தீபா பாண்டி, ஹரினிதா, தீப்திதா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சினாப், சாய்ஷியா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அழைத்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.